ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அப்டேட்டுங்க. ஆக்சுவலாக அமிதாப் பச்சனுக்கும் கமல் சாருக்கும் எவ்வளோ ஒரு டெடிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடிகேஷன் அப்படிங்கிறது நைட்டு 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் வந்து டெய்லி உட்காடுறாங்க. ஏன்னா கமல் சாருக்கு மேக்கப்பே அவ்வளோ நேரம் ஆகும். அவருக்கும் அஸ்வதமாக்கும் அதே மாதிரி தான் பெரிய மேக்கப் இருக்குது அவருக்கும். ஸோ முடிச்சுட்டு அவங்களால வந்து அதை என்ஜாய் பண்ண முடியல போல் ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ்ஸே. ஏன்னா மேக்கப் போடுறாங்க, திருப்பி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நான் 5-6 மணிக்கு மேக்கப் சொல்லிட்டு போயிடலாம். 9 மணிக்கு இருந்துட்டு பார்த்துட்டு இந்த படம் எப்படி ஷேப்பப் ஆக போகுது, என்ன மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க, நாகார்ஜுனோட யூனிவர்ஸ் எப்படி அப்படின்ற மாதிரி உட்காந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி 9 மணி வரைக்கும் டெய்லி ஷூட்டிங்காங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு அமிதாப் மாதிரி இருக்கணும், கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் செட்டிலே. ஏன்னா அந்தளவுக்கு 2 பேருடைய சிந்தனைகளும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உழைப்பும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, பிரபாஸே 12th மார்ச் தான் ஜாயின் பண்ணுறாரு. 12 மார்ச் வரைக்கும் இவங்களுடைய ஷூட்டு தான். கிட்டத்தட்ட 1 மாத காலம் இவங்க ஷூட் இருக்குன்றாங்க. அப்போ எப்படிப்பட்ட டெடிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொன்று, முதல் பாட்டில் கமல்ஹாசன் அவர்களுக்கும் சரி, அடுத்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் சரி, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இதுவே இல்லை, பாண்டிங்கே. ஒரு ஷார்ட்ஸும் இல்லை, ஒரு சீன்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. பட் இதில் செகண்ட் பார்ட்டில் 2 பேருக்கும் வந்து பயங்கரமான ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாமே என்ன மேஜிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆன் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற. ஏன்னா அமிதாப் பச்சன் ஒரு போஸ்டே போட்டிருந்தார், நம்ம ஜிராஃப்தார் கருத்து நான் இவர் கூட இணைந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி கூட அவர் சொல்லலை, இப்போ சொல்கிறாருங்கிறப்ப அவங்க காம்பினேஷன் சீன்ஸ் வந்து இருக்குங்கிறது 100% ஊர்ஜனமாகிருக்கு. ஓகேவா? அடுத்து சுமத் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர். அவர் வந்து இந்தியன் ஆக்டர், ஒரு டிவி ஆர்டிஸ்ட்டு பாலிவுட்டில். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரை சாகர சங்கமம் படத்தில் பார்த்துட்டு அதுலேருந்து என்னுடைய லைஃப் வந்து என்னை புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் நான் வந்து சினிமா வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு சினிமா வேறு மாதிரி வந்து என்னுடைய லைஃபே வேறு ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு வந்தது கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அப்படின்றத ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். அடுத்து நம்ம நல்லகன் ஐயா அவர்கள் இன்னைக்கு மக்கள் நீதி மையம் அஞ்சலி வந்து செலுத்தினாங்க. ஸ்னேகன் அவர்கள், மக்கள் நீதி மையத்துடைய துணைத் தலைவர் எல்லாரும் வந்து போய் செலுத்தினாங்க. ஆனால் நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏன் கமல் சார் வரல? ஏன்னா ரஜினி சார்லாம் வந்து அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபீலிங்லாம் பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் ரஜினி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், சூர்யா அவர்கள் எல்லாருமே வந்து போனாங்க. பட் ஏன் கமல் சார் போகல? ஏன் போகலை? ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அவர் அந்த கமிட்மெண்ட் பண்ணிடுறாரு. பட் கமல் சாருக்கு ஏன் அது இருக்க மாட்டேங்குது தெரியல சத்தியமாக. ஏதாவது வேலை இருந்துருக்கலாம், கட்சிக்காரங்க சார்பெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கடுத்து மேபி அவர் தனியாக கூட போய் பார்க்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க தெரியலங்க, நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன் சீஃப் மினிஸ்டர் வராரு, ஏன்பா கமல் சார் வர முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியல, நமக்கு இங்கேருந்து சொல்ல முடியாது ஏன் வரல, வாண்டடாக வரலையா இல்லை அன்வான்டாக வரலையா இல்லை நிஜம் வேலை இருந்ததா, நம்ம அதுக்கு தெரியல. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனால் கண்டிப்பாக கமல் சார் வந்திருப்பார். அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவையில்லாமல் ஒரு ஹேட்டை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கேஸ் 238 மேக்கிங் வீடியோ பயங்கரமாக வந்து வைரலாக இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் பிரியன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து போகிற இடத்துல போய் அவருடைய பெயிண்டிங்கை காமிச்சு, ஸ்கெட்சு காமிச்சு, அதை கமல் சார் பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து, சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரெகக்னேஷன் கமல் சார் கிட்ட அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக கூட அவருக்கு பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து சுஹாசினி அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கமல் அங்கிள் கிட்ட இருந்தால் எல்லாமே கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆஸ்தட்டிக்லேருந்து, மேக்கப்லேருந்து, ஆர்ட்லேருந்து, சினிமா வரைக்கும் எல்லாமே அவர்கிட்ட தான். ப்ளஸ் எனக்கு டிசிப்ளின் சினிமாவில் கமல் சார் இருந்து தான் கற்றுக்கிட்டேன், அங்கிள்கிட்ட இருந்து தான். ஏன்னா படத்துக்கு வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, அவருடைய கால் ஷீட்டை அவர் தான் கடைசி வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு டிசிப்ளின் எனக்கு வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சுஹாசினி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அதனால தான் உலக நாயகன் சும்மா வந்து கொடுத்துருவாங்களா? அடுத்து கேஸ் 235 ப்ரோமோ இப்போ வந்துச்சுல, ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன்
அந்த ப்ரொமோ மேக்கிங்க்கே 4 கோடி ரூபா இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, 4 crores. அதுலேயும் இப்போ ஒரு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கமல் சார் வந்து குள்ளமாக இருக்காரு, ரஜினி சார் வந்து கமல் சாரோட ஹைட்டாக இருக்காரு. அது சும்மா நின்று பேசும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில, ஆனால் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரஜினி அந்த ஹைட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரிப்பா. அதுக்கு நெல்சன் ஓடி இடிட்டு இருக்கேன். ஐயோ அவர் என்னடா பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏங்க பொதுவாகவே கமல் சார் வந்து கொஞ்சம் குள்ள தான் ரஜினி சார் கம்பேர் பண்ண முடியுது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். இன்னொன்று ஹீல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஹீலோடைய ஹைட் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. என்னடா இதுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து தாய் கிழவி படம் பிரம்மாண்டமாக இருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து காமெடியாக, செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம எமோஷ்னல் பாண்டிங்காக. கமல் சாரோட சீரியல் கண்டிப்பாக பார்க்கணுன்றாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்குன்றாங்க. அதாவது கமல் சாரே எந்திரிச்சு கை தட்டினார் தெரியுமா? அப்போ அவரே அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த படத்தோடைய வெயிட்டேஜ் எப்படி இருக்கும், அந்த வேல்யூ எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வந்து செம்மையாக கம்பேக் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்தியன் 3 கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாருங்க, அவ்வளோதான். அந்த படத்துக்கு கால்ஷீட் இனிமேல் கிடையாது. மேபி அந்த படம் தூசி தட்டி இனிமேல் வரணும்னு நினச்சாலும் நெட்ஃப்ளிக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இவங்க தான் பேசணும். லைக்காவும் வந்து பெருசாக எடுத்துக்க இன்ட்ரெஸ்ட் காட்டல. சங்கர் சாரும் அடுத்த பாடத்துக்கு வந்து போயிட்டாராம். அவர் தெலுங்கில் ஒரு படம் பண்ண போகிறாராம். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணி அவர் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்தியன் 3 டன் அண்ட் டஸ்டட், கமல்ஹாசன் அவர்கள் வெளியேறிட்டார் அப்படிங்கிறது உறுதியாக தகவல். ஓகே, அடுத்து சயான் டேரக்டர் தான் வந்து தாய்கிழவி டேரக்டருங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஆனால் படம் ரிலீஸ் முன்னாடியே சயான் கொடுத்து சயான் ஷூட்டிங் போயிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சிவகுமார்கிட்ட போனேன், ஆர்கே ஃபைட் போனேன், சார் எனக்கு பிடிச்சிருக்கு சார், நான் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சார் வந்து கமல் சாரை கூப்பிட்டாரு. ஓகே நம்ம பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்துக்கோங்க சிவகார்த்திகேயனுக்கு எந்த அளவுக்கு ஆர்கேஎஃப்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் முருகேசனை பற்றி விசாரிச்சிருப்பாங்க. சும்மாலாம் வந்து கமல் சார் கொடுப்பாருன்னு நினச்சிங்களா? அவருடைய வெயிட்டேஜ் தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுவும் சிவகார்த்திகேயன் பேருக்காக மட்டும் இல்லை, பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய வளர்ச்சி நிஜமாகவே பிரமிக்க வைக்கிது எனக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த அளவுக்கு போய் ஆச்சுக்கமால்ட்டு நான் பண்ண போகிறேன் சார், எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்ஸ் இருக்குல்ல, பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து கமல் சார் வந்து ராதிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஸ்ரீபிரியா கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல், ஃபோன் பண்ணால் எடுக்கலையா ராதிகா. உடனே ஸ்ரீபிரியா கடிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ராதிகா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, உடம்புக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போல், அப்போ இருந்திருக்காங்க. அப்போ இவங்க ஸ்ரீபிரியா கிட்ட அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக பேசியிருக்காரு. என்னம்மா அப்படி நடிப்பு அரக்கி மாதிரி, என்னம்மா இவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்ரீபிரியா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க தாய்க்கிழவி இதில். ஸோ கமல் சார் வந்து எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, வேறு லெவலில். அடுத்து தலைவர் 173 கமல் சாருடைய ப்ரொடக்ஷனில் கமல் சாருடைய பையனாக மலையாள நடிகர், புது நடிகர் பேசில் ஜோசப் அவர்கள் வந்து நடிக்கிறார்ன்ற மாதிரி அப்டேட். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் சயான் டைட்டில் கண்டிப்பாக ஆர்கேஎஃப்க்கு தான், அது அவங்களால வாங்க முடியாதுன்னு ஒருத்தன் கேஸ் போட்டாங்கல்ல, அது நிற்காது அப்படின்ற மாதிரி தான் அப்டேட்டு. அடுத்து மம்முட்டி இல்லையா கேஸ் 38, அது வெறும் ரூமரான், நான் தான் சொன்னேன் ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து குக்கு டேரக்டர் ராஜமுருகன் ஒரு லேட்டஸ்டான ஒரு பேட்டியில் வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் ஆனந்த விகடனில் இது பண்ணி இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கவிதை இதெல்லாம் எழுதுவாங்களாம். அப்போ வந்து ஒரு கவிதை படிச்சுட்டு அவர் வந்து சொன்னாராம், இது வந்து யாரும் எழுதியிருக்காங்க சார் அப்படின்னோடனே, பெண் எழுதியிருக்காங்க அப்படின்னு. இல்லை இது ஆண் அப்படின்னு சொல்லி அப்புறம் உள்ள போய் விசாரிக்கும் பொழுது ஆண் தான் அப்படின்னு பிரமிச்சிட்டாங்களா. எப்படி சார் கவிதையை பார்த்து பேரே இல்லாமல் ஆனா பெண்ணான்னு சொல்கிறீங்க? அதுதான் சார். உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் சந்திப்போம்.